ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். அன்பின் தகப்பனை இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்காய்மை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் விழாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை, வல்லமை, அபிஷேகம் ஆண்டவரே, ஆளுகை எல்லாவற்றையும் நிற்கிறைய செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் சந்தோஷமாய் உடைய பிறப்பின் நற்செய்தி நாளை ஆண்டவரே, உடைய பிறப்பின் நாட்களை நாங்கள் சந்தோஷமாய் கொண்டாட எங்களுடைய எல்லாரிடத்திலும் ஆண்டவரே இயேசு நீ பிறந்திருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இல்லை பாடல்கள் ஆண்டவரே, ஆராதனைகள் ஆண்டவரே, தெய்வ வார்த்தைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கிருபை செய்யுங்க. உங்களுடைய சமாதானத்தை தந்து இந்த ப்ரோக்ராமில் எல்லாரும் சமாதானமாக இருக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு கொண்டு கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னூரை பாடியே முன்னணை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. முன்னூரை பாடியே முன்னணை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திர லோகம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திர லோகம். தூதரும் பாட மெய்ப்பரும் போற்ற துதிக்கு பாத்திரர் பிறந்தாரே. தூதரும் பாட மெய்ப்பர்கள் போற்ற துதிக்கு பாத்திரர் பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். முதுமை பாலன் திருமனுவேலன் அருமை கோலம் தரித்திர லோகம். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னூரை பாடியே முன்னணை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. முன்னூரை பாடியே முன்னணை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார்
பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் பாவ உலக மானிடர் மே பாசமடைந்தவரே பாவ உலக மானிடர் மேல் பாசமடைந்தவரே மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார் மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார் மாஜோதியாய் திகழ்ந்தார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மையுள்ளவரே பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மையுள்ளவரே மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார் மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார் மேலான நாமம் பெற்றார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுமேழ்மை கோலமதோ கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுமேழ்மை கோலமதோ விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே வீணாசையும் நமக்கே பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையேங்கும் சாற்றிடுவோம் இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையேங்கும் சாற்றிடுவோம் பூசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரனாவியில் மகிழ்வோம் பூசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரனாவியில் மகிழ்வோம் பரனாவியில் மகிழ்வோம் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் பாலகன் பிறந்தார் பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே பிறந்தார் பிறந்தார் பரி
பரிசுத்தர் பிறந்தார் பாவ பிசாசினை நசுக்கிடவே வல்லவர் இவரே இரட்சகர் இவரே கோடி கவிகள் பாடி மகிழ்வேன் கூடி உந்தன் அன்பில் மகிழ்வேன் தேவன் என்னை விட்ட அந்த இயேசுவே சரிகம பதனிச பாட்டு பாடுவேன் நமக்கொரு பாலகன் பிறந்து விட்டார் நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் நாமம் அதிசயமே அவர் நாமம் அற்புதமே கோடி கவிகள் பாடி மகிழ்வேன் கூடி உந்தன் அன்பில் மகிழ்வேன் தேவனே என்னை விட்ட அந்த இயேசுவே சரிகம பதனிச பாட்டு பாடுவேன் ஈசாயின் அடிமரம் துளித்ததுவே யாக்கோபில் ஓர் வெள்ளி உதித்ததுவே உலகினை ஆளும் ராஜனிவர் மகத்துவமான தேவனிவர் கோடி கவிகள் பாடி மகிழ்வேன் கூடி உந்தன் அன்பில் மகிழ்வேன் தேடி வந்து என்னை விட்ட அந்த இயேசுவே சரிகம பதனிச பாட்டு பாடுவேன் பிறந்தார் பிறந்தார் பாலகன் பிறந்தார் பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே பிறந்தார் பிறந்தார் பரிசுத்தர் பிறந்தார் பாவ பிசாசினை நசுக்கிடவே வல்லவர் இவரே இரட்சகர் இவரே கோடி கவிகள் பாடி மகிழ்வேன் கூடி உந்தன் அன்பில் மகிழ்வேன் தேவனே என்னை விட்ட அந்த இயேசுவே சரிகம பதனிச பாட்டு பாடுவேன் நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே மந்தைகள் நடுவினிலே தேவ விந்தையாய் உதித்தாரே மந்தைகள் நடுவினிலே தேவ விந்தையாய் உதித்தாரே இம்மானுவேல் இவர் இம்மானுவேல் நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல் இம்மானுவேல் இவர் இம்மானுவேல் நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல் நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே மாளிகை மஞ்சமில்லை பொன்னும் பொருளும் இல்லை மாளிகை மஞ்சமில்லை பொன்னும் பொருளும் இல்லை செல்வம் பெருத்த செல்வமே இவர் உலகில் வந்த தெய்வமே செல்வம் பெருத்த செல்வமே இவர் உலகில் வந்த தெய்வமே இம்மானுவேல் இவர் இம்மானுவேல் நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல் இம்மானுவேல் இவர் இம்மானுவேல் நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல் நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன்
பூமியில் பிறந்தாரே. வேற யாருன்னா பாடுறவங்க தனி பாடல் பாடுறவங்க கூட. மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாத்திடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாத்திடுவோம். மேய்ப்பொருள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரோ. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரோ. ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே, ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தாரே, விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தாரே. மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னிலையில் பிறந்தார், தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னிலையில் பிறந்தார், தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாத்திடுவோம். பொன் பொருள் தூவவர்க்கம் வெள்ளை போலவும் காணிக்கையே, சாட்சியாய் கொன்று சென்றே வனசாஸ்திரிகள் பணிந்தனரோ. பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலவும் காணிக்கையே, சாட்சியாய் கொண்டு சென்றே வனசாஸ்திரிகள் பணிந்தனரோ. அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்தே, அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்தே, தீர்க்க தரிசனமே கூறி தோழனை புகழ்ந்தனரோ. தீர்க்க தரிசனமே கூறி தோயனை புகழ்ந்தனரோ. இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாத்திடுவோம். யாக்கோப்பின் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே, கண்ணிமை நேரத்தில் நம்மை விண்ணத்தில் உயர்த்திடுவார். யாக்கோப்பின் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே, கண்ணிமை நேரத்தில் நம்மை விண்ணில் சேர்த்திடுவார். இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாத்திடுவோம். கடுங்குரில் வேலையில் வானெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே காரிரு நேரத்தில். கடுங்குரில் வேலையில் வானெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே வானத்தின்
கேட்கிறது. ஆனந்த சங்கீதமே மேலதாளம் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பளம் இல்ல, மாலை தோரணம் இல்ல, மேலதாளம் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பளம் இல்ல, மாலை தோரணம் இல்ல. கந்த துணி கோலமா கணக்கு லட்சணமா கண்ணி மணி மடியிலே நமக்கு மத்தியிலே விசுவாசி நம்மையோ உலகம் சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தந்திர மீட்பராக வந்தார், எனக்காக வந்தார், மீட்பராக வந்தார், மீட்டெடுக்க வந்தார், மேலையாக வந்தார், எனக்காக வந்தார், மீட்பராக வந்தார், மீட்டெடுக்க வந்தார். காரிரு நேரத்துல கடுங்குளிர் வேலையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிரு நேரத்துல கடுங்குளிர் வேலையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. பிறந்தவரை போற்றி துதி மனமே, இங்கு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுடன் தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுடன் தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே, குளிரும் பனியும் தொட்டிலினே கோமகனும் தொட்டினிலே. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இங்கு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இங்கு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கு முற்றும் பசு தொட்டினில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கு முற்றும் பசு தொட்டினில் படுத்திருக்கிறார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இங்கு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே, குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டார், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டார், இங்கு ஆடலுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆடலுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே, குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பா
பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. வெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இங்கு வெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. மந்தைகள் நடுவினிலே வெந்தயம் உதித்தவரே, மந்தைகள் நடுவினிலே வெந்தயம் உதித்தவரே. இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை, மல்லிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை. செல்வம் பெருத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே. செல்வம் பெருத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே. இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. கிருபைகளுக்காக உள்ளத்தில் ஆழ்த்திருந்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய தயவு நம்மோடு கூட இருக்கிறபடினால இம்மட்டம் காத்து வந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகத்தில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக உள்ளத்திலிருந்து அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். உன்னை நித்தம் நடத்தி மகா வறட்சியான கடும் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர். ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாம, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்று கூட கீழே விழுவதில்லை. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். ஒவ்வொரு மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்லை, ஆண்டு முழுவதுமாய் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு மாதம் நம்மை காப்பாற்றின பிரதான கிருபைகளுக்காக. வியாதிகள் வந்தது,
பலவீனம் வந்தது, கடன் பிரச்சனை வந்தது, எத்தனையோ இழப்புகள் வந்தது, பிள்ளைகள் மத்தியில் போராட்டங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, மரணமே நம்மை ஆண்டவரே நம்ம ஆட்கொள்ளும்படியான ஆண்டவர் செய்திகள் வந்தது. எதை பற்றியும் கவலைப்படலை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை நடத்தினார். கர்த்தர் என்னை நடத்தினார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தினார். நான் கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுத்தார். நான் கூப்பிட வேலைகளை பதில் கொடுத்தான். அந்த தேவன் ஒரு நிமிஷம் நினைப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்ல முடியுமா? எபினேசரே எபினேசரே. அவ்வளோதான் அவங்க சத்தமா. நம்ம ஜீவனை கொண்டு காப்பாற்றினார். இதுவரையில் உதவி நீரே, எம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பு. எல்லா கைகளை தட்டி தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. ஒருமித்த குரலாய் ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. இன்னொரு முறையாக சுகத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு சுகம் தந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை பலப்படுத்தினவரே நன்றி ஆண்டவரே. என்னை சுகமாய் தாங்க பண்ணினவரே நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னத்தினாலும் உடைய அபிஷேகத்தினாலும் உடைய வல்லமையினாலும் எங்களை நிறைத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உன் அன்பு பெரியது ஆண்டவரே. நீ நல்லவர் 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 ஆண்டவர். கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுத்தவர், கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுத்தார். என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தவர், மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படி செய்தவர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம துதிக்கிறோங்க தாவை. ஆண்டவரே நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம்.
இப்படி பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தாமே ஆண்டவரே, கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. இன்னமா இந்த பண்டிகை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி விளையேறப்பெற்ற அன்பை துதிக்கபடி செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரங்கள் நம்முடைய கரங்களை கொடுக்கிறோங்க. தாவே நேரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களுடைய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்டர். இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மகிழ்ச்சியாக இருக்கின்ற உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் யாருக்கெல்லாம் வந்துடுச்சு? யாருக்கும் வரலையா? இன்னும் வந்துடுச்சா? எப்படி சொல்கிற வந்துடுச்சுன்னு? உனக்கு கிறிஸ்மஸ் எப்படி வந்துடுச்சு சொல்லு. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேற? உனக்கு புது ட்ரெஸ் எடுத்தாச்சுன்னா கிறிஸ்மஸ் வந்துடுச்சு உனக்கு. கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுத்தால் தானே கிறிஸ்மஸ். 1 2 உனக்கு எடுத்துருக்குது 2. அப்போ நியூ இயரும் வந்துடுச்சு உனக்கு. கிறிஸ்மஸும் வந்துடுச்சு, நியூ இயரும் வந்துடுச்சு. ஏன்னா 2 ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. கிறிஸ்மஸ்னு எடுக்க போனாவே நியூ இயருக்கு சேர்த்து எடுத்துருவாங்க. சரி, ட்ரெஸ் எடுத்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. அப்புறம் வேறு என்ன? டிசம்பர் வந்தால் கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. இந்த சர்ச்சுக்கு வந்து இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்த உடனே கிறிஸ்மஸ் வந்துடுச்சு சர்ச்சுக்கு. ஆமாம், நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், என்னுடைய பழைய காலத்தை யோசித்து பார்த்தேன். நான் உங்கள் வயசில் இருக்கும்போது, அப்போ என் பேர் பழனிவேல். அப்போ நாங்கள் தீபாவளி நல்லா கொண்டாடுவோம். 10 நாளைக்கு முன்னாடியே முறுக்கு சுடுவாங்க, பலகாரம் சுட ஆரம்பிப்பாங்க. அந்த பலகாரம் நிறைய வீட்டில் சுடுவாங்க. அப்போ தான் முறுக்கே வரும். வருஷத்தில் ஒரு தான் முறுக்கு. அதை பார்த்தாவே நமக்கு தீபாவளி வந்துடுச்சு. 1. 2வது, அப்போல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்ப ரேரு. ட்ரெஸ் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் அந்த தீபாவளி அன்னைக்கு இட்லி சுடுவாங்க. வருஷத்தில் ஒரு முறை தான் இட்லி சுடுவாங்க. அந்த இட்லியை பார்த்தாவே தீபாவளி வந்துருச்சுன்னு தெரியும் எங்களுடைய காலம். ஆனால் இப்போ இந்த மக்களுக்கு இட்லின்னு சொன்னாக்கா அவ்வளோதான், சலிச்சு போச்சு, வெறுப்பு. இட்லியா? எங்கள் வீட்டில் இட்லினா அவ்வளோதான். என் பையனுக்கு அவ்வளோதான். எப்படியோ இப்போ எல்லோரும் கிறிஸ்மஸ் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை வாசித்து நாம் சற்று நேரம் தியானம் செய்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷகம் 1வது அதிகாரம் 31, 32 நாம் வாசிப்போம். அல்லேலூயா. இந்த இயேசு பிறப்பை பற்றி அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவர் நிறைய இடத்துல நிறைய சொல்லியிருக்கு. இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் பார்க்கும்போது, ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார். யாரு? இயேசு பெரியவராயிருப்பார். அப்போ இயேசுக்கு இன்னொரு பேர் என்ன? பெரியவர். அல்லேலூயா. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் பெரியவர். அப்படி ஒரு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கவலைப்படணும்? எப்பயுமே சந்தோஷம்தான். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, என்னோடு இருப்பவர் பெரியவர். எங்களுடைய குடும்பத்தில் சில நேரத்தில் கொஞ்சம் கூப்பிட்டு போவேன், வெளியே கூப்பிட்டு போவேன். ஏன்னா நான் அடிக்கடி வெளியே சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டால் போதும். உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் ஜாலியாக போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, சுற்றிட்டு வரீங்கம்பாங்க. யார் சொல்லுவா? வீட்டு அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைகளும் சேர்ந்து சொல்லுவாங்க. அதனால் அப்படி வெளியே கூப்பிட்டு போவோம். நான் சில நேரத்தில் என்ன செய்வேனாக்கா, என்ன நீங்களும் சுற்றி பார்க்கணுமா போகணுமா, இந்தாங்க காசு, போய் சுற்றி பார்த்து வாங்கம்மா. உடனே எங்கள் பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, இல்லை 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 நீங்கள் கூட வாங்கம்மாங்க.
இப்போ கூட கிறிஸ்மஸுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காசு கொடுத்து நீங்கள் போய் எடுத்துக்கண்ணே, எல்லாம் நோன்ட்டாங்க. நீங்கள் கொடுக்கறது எவ்வளோ கொடுப்பீங்க? ஒருத்தருக்கு 2000, 3000, 5000 கொடுப்பீங்க. ஆனால் நான் கூட போனாக்கா என்ன செய்வாங்க அவங்க? இப்போ போனோம்னா பட்ஜெட்டு பிரகாரம், நான் போகலன்னா பட்ஜெட்டு பிரகாரம் எடுப்பாங்க. ஆனால் கூட அப்பா வந்துட்டாருன்னா என்ன செய்வீங்க நீங்கள்? அப்படியே எல்லாம் சொல்கிறாங்க நிறையா ஆகும்னு. அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே போதுமானதாக நடக்கும். அல்லேலூயா. வாசிப்போம் யோபு 33:12 வாசிப்போம். யோபு 33:12. அல்லேலூயா. மனிதனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதன் செய்த காரியங்களை பார்த்தாவே நமக்கு நிறைய நேரத்தில் எப்பா இவர் எவ்வளோ பெரிய மனுஷன், உலகத்தின் காரியங்களை வியக்க வைக்கிறது, நமக்கு அதிசயமாக இருக்குது. ஆனால் அந்த மனிதனை படைத்தது யார் தான்? இந்த பெரியவர் தான். அல்லேலூயா. சில மனிதர்கள் செய்த காரியம் நமக்கு அதிசயமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஆனால் அவரை படைத்ததும் இந்த பெரிய தேவன். அல்லேலூயா. அப்போ இவர் எவ்வளோ பெரியவர். இந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைகளை சந்திப்பதில், உங்களுக்கு கொடுப்பதில் எல்லாருமே சரி ஓரளவு தான். ஆனால் இந்த தேவன் மாத்திரமே உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக இந்த உலகத்தில் மனிதனை காட்டிலும் இந்த தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் பிறந்ததே உன்னுடைய வாழ்க்கையின் தேவையெல்லாம் பூர்த்தி செய்யும்படியாக தான் அவர் பிறந்தவர். மனிதனை படைத்தார், குறைவு உண்டானது, அதனால் சாபம் வந்தது. அதனால் மனிதன் தன்னுடைய நிம்மதியை இழந்து விட்டான். அந்த இழந்த நிம்மதியை மீண்டும் பெறும்படியாக, மீண்டும் உங்களுக்கு கொடுக்கும்படியாகவே இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பெரிய தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 104:1 வாசிக்கும்போது இந்த பெரிய தேவன் மகிமையானவர், மகத்துவமான தேவன். அவர் அல்லேலூயா. தன்னுடைய மக்களை அவருடைய கஷ்டங்கள், துன்பங்களை எல்லாம், வேதனையை பார்த்த தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சும்மா விடலை, பார்வோன் விடவே மாட்டேன்ட்டான். ஆனால் தேவன் அங்கே அநேக அற்புதங்களை செய்து தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். என்ன மோசே செஞ்சானோ அதில் 2-3 காரியத்தை அவர்கள் செய்தார்கள் அவருடைய மந்திரத்தினால. அதற்கு பிறகு அவர்களால் செய்யக்கூடாமற் போய்விட்டது. அந்த மந்திரவாதிகள் சொன்னார், இது தேவனுடைய விரல். மற்ற அதிசயங்களை பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இது தேவனுடைய விரல், இது தேவனால் மாத்திரமே முடியும் என்று அங்கே சொன்னார்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களாய், அற்புதங்களாய் நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பெரியவர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் பெரிய தேவன். அவர் சொல்லுகிறார், வாசிப்போம். ஏசாயா 12:6.
எடுக்கலையா யாரும்? சீயோனில் வாசமாயிருக்கிறவரே, நீ சத்தமிட்டு கெம்பிரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறார். உன் மத்தியில் அவர் பெரியவராயிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தில் அவர் பெரியவராயிருக்கிறார். உன்னோடு கூட அவர் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அந்த தேவன் உன்னோடு இருக்கும்போது உடைய வாழ்க்கையில் சமாதானமே. அல்லேலூயா. இயேசு வந்த வாழ்க்கை சந்தோஷம், சமாதானம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அது இன்பம் நிறைந்த குடும்பம். இந்த தேவன் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். பிறந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் நடத்துவார். அல்லேலூயா. எனவே இந்த இயேசு பெரியவர், பெரியவர், அற்புதங்களை செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, முக்கியமான ஒரு காரியம், இந்த இயேசு பெரியவராயிருந்து என்ன செய்தார்னு சொல்லி வாசிப்போம். மத்தேயு என்னும் சுவிசேஷகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 1:21. இந்த பெரிய இயேசு என்ன செய்தார், அதுதான் ஒரு முக்கியமான காரியம். வாசிப்போம். அல்லேலூயா. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இந்த உலகத்தில் எந்த மனிதனும், எந்த பெரிய மனிதனும் செய்ய முடியாத காரியம். அநேகர் சொல்லுவாங்க, வீணத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுகம் கிடச்சுன்னா அந்த டாக்டரை பார்த்து, நீ தான் எனக்கு தெய்வம், நீ தான் பெரியவர்னு. ஆனால் யாருமே பாவத்தை மன்னிக்கவே முடியாது. அந்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அந்த அதிகாரத்தை பெற்ற ஒரே தேவன், இது பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது முக்கியம், இந்த உலகத்தின் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இது கொஞ்சம்தான். நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி ஓடுகிறோம்? பரலோகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஏதோ வாழ்ந்தோம் போனோன்னு கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. இதற்கு அடுத்தது நான் பரலோக ராஜ்யத்திற்கு போகணும், மறுமைகள் இருக்கணும், இயேசுவை தரிசிக்கணும், அப்படியாப்பட்ட ஒரு கோலோடு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்படி ஒரு திட்டம், எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கீங்க. அந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது இந்த பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. காரணம், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலோ மட்டுமே நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அந்த அதிகாரத்தை பெற்றவர், அதை செய்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. எனவே தான் சொல்கிறோம் அவர் பெரிய தேவன் சொல்லி. ஏன்னா பாவத்தை மன்னிப்பதற்கு யாருமே கிடையாது, அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அன்பானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் இந்த இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததே உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகின்றேன். அந்த நிருபத்தில் எழுதியிருக்கிற மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாகவே இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பெரிய தேவன், பாவங்களை மன்னிக்கிற தேவன். தம்முடைய பிள்ளைகளுக்கு, தன் ஜனத்திற்கு, தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கிறவர். யார் தன்னுடைய ஜனம்? யார் தன்னுடைய ஜனம்? ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீத புத்தகம் 79வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 79:13.
இங்கே 2 காரியம் போட்டிருக்கு உங்களை பற்றி. நீங்கள் யாருன்னு சொல்லி, நீங்கள் யாருன்னு போட்டிருக்கதில்ல. ஆடு ஒன்று, கரெக்டு. இன்னும் ஒன்று என்னது? வேகமாக சொல்லுமா. தேவனுடைய ஜனம், நீ ஆண்டவருடைய பிள்ளைமா. அதுதான் சொன்னேன், வேகமாக சொன்னேன். அல்லேலூயா. நீ தேவனுடைய ஜனம். சாதாரண சொல்லலாம், என் ஜனம் நீங்கள், என் ஜனம் நீங்கள், என் குலம், என் குடும்பம் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் நீ யாரு? தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளை. என் ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உன்னை ஜனமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி சொன்னாவே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான், ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். நான் வெளிநாடு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே எங்கேயாவது தமிழ் பேச்சு கேட்ட உடனே கிட்டதை வருவாங்க. நீங்கள் இந்தியனாம்பாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதை விட தமிழனானாக்கா இன்னும் சந்தோஷம் அவங்களுக்கு. உடனே நம்ம ஜனம் வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம அவங்க பார்க்காது, திடீர்னு பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம். என் ஜனம்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ என் பிள்ளைம்மா, நீ என் ஜனம். உனக்காக தான் நான் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தான் வந்தேன், உனக்கு விடுதலை கொடுக்க தான் வந்தேன். நீ என் ஜனம், நீ என்னுடைய ஜனம். அன்பானவர்களே, நீ ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளை. அவர் சொல்கிறாரு, யாத்ராகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். அல்லேலூயா. உங்களை என்னுடைய ஜனமாய் நான் தெரிந்து கொண்டேன். உனக்கு நான் யாராக இருப்பேன்? தேவனாக இருப்பேன். அந்த தேவன் யார்? பெரியவர். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னுடைய தேவனாக இருப்பேன். இருந்து நான் என்ன செய்வேன்னா, அந்த எகிப்தியருக்கு என்னென்னலாம் நிந்தை சுமைகள் இருந்துச்சோ, அந்த நிந்தையும் சுமையும் உனக்கு வராதபடி உன்னை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. உன்னை நான் விடுவிப்பேன். நான் பிறந்ததே உன்னுடைய தூக்கம் சந்தோஷமாக மாறும்படியாய் பிறந்தேன். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது, அன்பானவர்களே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாய் பிறந்தார் அவர். உன்னுடைய வருத்தம் மாறும்படியாய் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். உன்னை அவருடைய ஜனமாய் தெரிந்து கொள்ளும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி, பிசாசின் பிடியிலிருந்து, பிசாசின் பிள்ளையிலிருந்து மாற்றி தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளும்படியாய் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் சொல்கிறார், நீ என் ஜனம், நான் உன் தேவன். உன்னுடைய நிந்தையை இருந்து உன்னை நான் விடுவிப்பேன். உன்னுடைய சுமையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். உன்னுடைய இக்கட்டிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். இப்பொழுதும் உன்னை நிந்தையிலிருந்து, இக்கட்டிலிருந்து விடுவித்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட முடிய போது 12 மாதம். இந்த வருடம் முழுவதும் அவர் வாக்குத்தத்தத்தின்படியாக உன்னை நடத்தினார். ஒருவேளை இந்த உலகத்தின் வாழ்க்கையில் சின்ன சின்ன பாடுகள், கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் நீ உட்கார்ந்து தேவனுடைய பர்வதத்தில் உட்கார்ந்து தியானம் செய்வாய் என்றால், ஆண்டவர் இந்த வருடத்தில் உனக்கு எவ்வளவு உதவி செய்தார், நன்மை செய்தார் என்று சொல்லி நீ உணர முடியும். அவர் உன்னை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ அவருடைய ஜனம், அவர் உன்னுடைய தேவன். எனவே உன்னை எல்லா விதத்திலும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிறார், நீ என்னுடைய ஜனமாய் இருக்கிறபடினால நீ இரக்கத்தை பெற்றாய். தேவனுடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்றாய். அவர் மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டவர்களை பார்க்குறாரு.
அவர் மனம் இறங்குகிறார், மனதுருகிறார், அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும். உடனே சொல்கிறார், நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். எனவே எங்கே பார்க்குற சங்கீதத்தில் நீ என்னுடைய ஜனம். ரெண்டாவது, நீ யாரு? ஆடு. இந்த ஆட்டை யார் மேய்ப்பது? அங்கே சொல்லுகிறது, என் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனே உங்களை மேய்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை தேவன் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அவரே உங்களுடைய மேய்ப்பர். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன், நான் தாட்சி அடையேன். ஏன்னா என்னை மேய்க்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். ஆமென். நடத்துகிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த வாசிக்கும்போது ஒரு வார்த்தை என்னுடைய மனதில் ரொம்ப பதிந்தது. என்னென்னா, யோவான் எழுதின சுவிசேஷகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான், போதுமா, ரொம்ப நன்றிமா, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் மேய்ப்பனா இருக்கிறபடினால என்னுடைய ஆடு நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஆடு எப்படிப்பட்டது, அது என்ன சாப்பிடும், அதுக்கு என்ன பிடிக்கும், அதனுடைய பலவீனம் என்ன, அதனால் நடக்க முடியுமா நடக்க முடியாதா என்று தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய பயணத்தில் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை, என்ன குறைவு, என்ன நோய், என்ன, எப்போ உனக்கு வேலை கொடுக்கணும், எப்போ உனக்கு திருமணம் நடத்தி வைக்கணும், எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா. அந்த பெரிய தேவன் உன்னை குறித்து அறிந்திருக்கிறார். நீர் யார் என்று அறிந்திருக்கிறார். உடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன், உடைய மனதை ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த உலகத்தில் பிறந்தவர் உன்னை அறிந்த தேவன். அல்லேலூயா. உனக்காகவே பிறந்தார், உன்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நன்மைக்கு ஏதுவாக நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும், நடக்கும், நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையானதை செய்வார், நலமானதை செய்வார், நலமானதை செய்வார், நலமானதை செய்வார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பிறந்த இயேசு பெரியவராய் இருந்து உன்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நித்திய ஜீவனை தந்து உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தந்து உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இப்போ வாசித்தோம் 10:27. என்ன முன்னாடி வாசித்தோமா? 10:27. என் ஆடுகள் சத்தத்துக்கு, நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. உங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னன்னு சொன்னால், உன்னை மேய்க்கிற மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள், செவி கொடுங்கள், செவி கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, நான் இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் என்று சொன்னால், என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாய் என்று சொன்னால், நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாய் என்றால் ஆண்டவர் உன்னோடு போஜனம் பண்ணுவார், உன்னோடு பேசுவார், உன்னோடு உறவாடுவார். நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். உனக்காக பிறந்த இந்த இயேசுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும்.
செவி கொடு. சாமுவேலை பார்த்தார். சாமுவேலே சாமுவேலே என்றார். இதோ அடியேன் ஆண்டவரே. அவன் செவி கொடுத்தான். அவன் பெரிய தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக உயர்த்தப்பட்டான். நீ செவி கொடுப்பாய் என்றால் உன்னையும் பெரிய தீர்க்கதரிசியாக, இந்த உலகத்தில் உயர்ந்தவராக உன்னையும் தேவன் உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவருக்குள்ளார நான் வந்தேன். எல்லாமே இழந்து ஆண்டவர் இருந்தபோது ஆண்டவரை தெரிந்து கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு என்னை வழி நடத்தின விதம் அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளோ உயர்த்திருக்கிறான்னு தெரியாது. நான் உங்கள்கிட்ட சாட்சி சொல்லியிருக்கேன். திருச்சிக்கு வந்தப்போ 500 ரூபா வாடகை வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாமல் கஷ்டம். 500 ரூபா வாடகை வீட்டை அவர் கொடுக்கவே மாட்டேன்ட்டார். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த சாட்சி. ஞாபகம் இருக்கா? யாருக்காவது இருக்கா? நான் போய் கேட்டப்போ அவர் சொன்ன 3 வார்த்தை ஞாபகம் வச்சிங்க. நீ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் வாடகை வீட்டை கேட்கும்போது நான் சொன்னேன் பாஸ்டர்னு சொன்னேன். அவருக்கு புரிஞ்சிக்கல, பாஸ்டர்னு தெரியல, அவர் ஹிந்து மனுஷன். அப்புறம் அவர் ஆர்சி நினச்சிட்டு ஃபாதரான்னார். நானும் உடனே ஆமாங்கன்னேன். உடனே ஓஹோ ஃபாதர் நினச்சிக்கிட்டாரு. 2வது கேள்வி கேட்டார், உனக்கு எவ்வளோ சம்பளம்னாரு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு தெரியாது, சம்பளம் இல்லைங்க அண்ணன். என்னை மேலிங்கிலையும் பார்த்தாரு. 3வது கேள்வி, எப்படிங்க எனக்கு வாடகை கொடுப்பீங்க? சம்பளம் இல்லைங்கிறீங்க, எப்படி வாடகை கொடுப்பீங்க? ஆண்டவர் கொடுப்பார், நான் உங்களுக்கு கொடுப்பேன்னேன். உடனே அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ எடக்கு முடக்கா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்கிறீங்க, உங்களுக்கு வீடு கிடையாது அப்படின்ட்டாரு. என்னுடைய மனசு அப்போ இருந்த பாரம் எனக்கு தான் தெரியும். உடனே சொன்னேன், நான் எடக்கு முடக்கா சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு ஒரு சேவை செய்ய வந்திருக்கிறேன், ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். எனக்கு சம்பளம்னு கிடையாது, நான் சுயாதீன ஊழியன், ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தேவையெல்லாம் அவர் தான் சந்திக்கணும், என்னுடைய வீட்டு வாடகை அவர் தான் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் எடக்கு முடக்கா பதில் சொல்லுன்னு சொல்லி மனதில் பெரிய பாரத்தோடு அவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவர் கிரியை செய்தார், அவர் வீட்டை கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த எவ்வளோ கஷ்டத்தோடு நான் அந்த வாடகை கொடுத்தேன். அதுக்கு பிறகு அற்புதம் நடந்து நிறைய காரியம். ஆனால் அதே பட்டணத்தை தேவன் என்று அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்து வருகிறபடினால இன்றைக்கி அநேக உயர்த்தி இருக்கிறார். நான் பெருமைக்கு சொல்ல, உங்கள் பாஸ்டருக்கு தெரியும், இப்போ வந்தால் ஊழியக்காரங்க தங்கி ஸ்தாபரிக்கும்படியே எத்தனை ஏசி ரூம் வச்சுருக்குன்னு அவரை கேட்டால் தெரியும். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்தால் ஹோட்டலில் தங்குற மாதிரி இருக்கணும், எல்லா ரூமையும் புதுப்பிச்சு எல்லாம் செவுரு ஃபுல்லாக டைல்ஸை ஒட்டி ஸ்க்ரீன் போட்டேன். இன்றைக்கி ஆண்டவர் அவ்வளோ உயர்த்திருக்கிறார். சென்னைக்கு எப்படா போய் பார்ப்போன்னு சொல்லி என்னுடைய வாலிப வயசில் ஒரு 10 வயசு 12 வயசுலாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸும்பாங்க. வரணும்னு ரொம்ப ஆசை, முடிவே இல்லை. திடீர்னு பார்த்தா எம்ஜிஆர் பதவி ஏற்கிறாருன்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு பஸ்ஸை விட்டாங்க. என்னை ஏற்ற மாட்டேன்ட்டானுங்க. அப்போல்லாம் எனக்கு 12 வயசு, ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. எப்படியாவது ஏறுண்டான்னு ஏறி பஸ்ஸில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன். பஸ்ஸு மேலே உள்ளே இல்லை, மேலே கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் மேலேயே உட்காந்து வந்தேன் பஸ்ஸில். அப்போல்லாம் யோசித்தேன், இந்த சென்னை, அப்போ சென்னை இவ்வளோ டெவலப் இல்லை, எங்கெங்கே இருந்தாலும் சென்னை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி சென்னைனாக்கா மாதத்துக்கு 4 முறை. எப்படிரா நம்ம காரில் போகணுன்னு பஸ்ஸு மேலே உட்காந்தோம், பஸ்ஸில் வரதே முடியல. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் 1க்கு 2 காரு, எவ்வளவோ ஆசீர்வாதம். இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே இப்போ எங்கே போனாலுமே ஃப்ளைட்டில் போகிறேன். ஈவன் போன மாதம் திருச்சியிலேருந்து இங்கே ஃப்ளைட்டில் தான் வந்தேன். ஆண்டவர் இன்றைக்கி அவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கார். பெருமைக்கு சொல்லலை, நம்முடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்தி உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் பெரிய மேய்ப்பர், அவர் பெரிய தேவன். இந்த உலகத்தில் வந்தவர் பெரியவர் அவர். அல்லேலூயா. எனவே இந்த உலகத்தில் வந்து உங்களை ஜனமாய் தெரிந்து கொண்டு
உங்களை மேய்க்கிற தேவன் அவர் பெரியவர். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி இந்த வருடத்தில் நடத்தினதை விட வருகின்ற வருடத்தை சிறப்பாய் நடத்த உதவி செய்வார். உங்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமாற ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார். மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மாட்டு தொழுவத்திலே பரன் இயேசு பிறந்தாரே. மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியா இருளில் உதித்தா. இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியா இருளில் உதித்தா. இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார். கண்களை மூடுவா. ஆமாப்பா, எவ்வளவாய் அருமையான வார்த்தைகளை கேட்டோம். நீ பெரியவர் ஐயா, நாங்களெல்லாம் சிறியவர்கள். ஒரு காலத்தில் இயேசுவை அறியாது இருந்தபோது, ஊரெல்லாம் சுற்றி கொண்டிருந்த போது எங்களுக்கு யார் என்பதே தெரியாத ஒரு காலம். ஆனால் நீர் எங்களை எல்லாம் அழைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நீர் பெரியவர் என்பதை காட்டி எங்களுக்கு ஆண்டவரை ஜீவனை சுகத்தை கொடுத்து அநேகருக்கு சாட்சியாய் வைத்த ஒரு மாபெரும் ஆண்டவரை தேவனாக இருக்கிறபடினால் உம்மை சோத்துறோம். உமது அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நல்ல வார்த்தை கேட்டதுக்காக சோத்துறோம். அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு எப்பொழுதுமே வருகிற ஆண்டில் பெரியவராயிருந்து பெரிய 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 காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். செய்து கொடுத்த அருமையான ஐயாவை ஆண்டவரை மனமாற நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சரீர பலவீனங்கள் ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவரை வல்லமையோடு வரங்களோடு ஆண்டவர் உற்சாகத்தோடு தைரியத்தோடு உண்மையோடு கூட செய்கிற ஒரு காரியத்தை நீர் கொடுத்திருக்கிறபடினாலும் சோதரிக்கிறோம். உமது கரத்தில் அவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். உடன் வந்திருக்கிற அருமையான ஜோசப் ஐயாவுக்காய் கூட சோதரும். அவருடைய மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய ஊழியத்தை அவருடைய சபையை ஆசீர்வதியும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியத்தை அவரை கொண்டு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்து இந்த மாலவழியில் கலந்து கொண்ட அருமையான சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுக்காய் சோத்துறோம். ஒருவேளை நாங்கள் எதிர்பார்த்தோம் நிறைய பேர் ஆண்டவர் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்ததே போதும் என்று ஒருவேளை நின்று போயிருக்கலாம். இருந்தாலும் வந்த பிள்ளைகள் அனைவரையும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை செய்யும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே
ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல புரளி என்றும் மறவாதே. Amen. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கரங்களை தட்டி ஒருவரை வாழ்த்து அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருங்க.